கதை நேரம். பஞ்சதந்திர நீதி கதைகள். வயதான சிங்கமும் தந்திர நரியும். நம்ம இந்திய நாட்டுல குஜராத் மாநிலத்துல ஜுனாகத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த ஊருக்கு பக்கத்துல சாசன்கிர் அப்படின்னு ஒரு காட்டு பகுதியும் இருக்கு. இந்த காட்டுல அதிக அளவுக்கு சிங்கங்கள் இருக்கு. இப்போ இதுக்கு பேர் கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு உண்டு. ஆனா இந்த காட்டுல இந்த அளவுக்கு அதிகமான சிங்கங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிங்கம் மட்டும் இந்த காட்டை பல வருஷம் ஆட்சி பண்ணிட்டு வந்துச்சு. அதுதான் இந்த காட்டுக்கு சிங்கராஜாவாக இருந்துச்சு. அந்த சிங்கத்தோட கம்பீரத்தாலையும் வீரத்தாலையும் காட்டுல நடக்கிற சின்ன சின்ன சண்டை திருட்டு இது எல்லாத்தையும் சரி செஞ்சு இது ரொம்ப அருமையாக ஆட்சி பண்ணிட்டு வந்துச்சு. சில வருஷங்களுக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு. அப்படி இந்த வயசான சிங்கமும் முன்னாடி மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ காட்டு பிரச்சனையை தீக்கிறதோ இதெல்லாம் செய்ய முடியாம இருந்துச்சு. இந்த விஷயத்த அந்த காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்த ஒரு தந்திரக்கார நரி கவனிச்சுச்சு. அந்த தந்திர நரி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு இந்த காட்டுல ஒரு கூட்டத்தை போட்டுச்சு. எல்லாரும் இங்க பாருங்க, நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசானதுனால அவரால சரியா ஆட்சி பண்ண முடியல. அதனால புத்திசாலித்தனத்துல சிங்கத்தை விட சிறந்த என்ன நீங்க எல்லாம் அரசனாக தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே முன்ன பின்ன யோசிக்காத இந்த காட்டு மிருகங்களும் இந்த தந்திர நரியோட பேச்சை கேட்டு சரி நாங்க உங்களையே தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு இந்த நரியவே அதுங்களோட அரசனாக தேர்ந்தெடுத்துச்சுங்க. இத கேள்விப்பட்ட இந்த சிங்கமும் காட்டு மிருகங்கள் தவறான முடிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த வயசான காலத்துல எதுக்கு நமக்கு பொல்லாப்பு அப்படின்னு அமைதியா இருந்துடுச்சு. ஆனா சில நாட்கள் கழிச்சு இந்த காட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. ஓநாய் கூட்டமும் கரடி கூட்டமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை போட்டுக்குச்சுங்க. அதனால காட்டுல இருந்த அமைதியே போயிடுச்சு. உடனே இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து புது அரசனான இந்த நரி கிட்ட போய் இந்த சண்டைய முடிவுக்கு கொண்டு வர சொல்லி உதவி கேட்டுச்சுங்க. இத கேள்விப்பட்ட இந்த நரியும் ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போய் தான் தான் இப்ப மன்னன் அப்படிங்கிற மதப்புல ஓநாய்களா இனிமேல் இந்த காட்டுல சண்டை போடக்கூடாது புரிஞ்சுச்சா அப்படின்னு மிரட்டுச்சு. ஆனா இந்த ஓநாய்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து டப்பால் டப்பால் டப்பால்னு இந்த நரிய இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு உத விட்டுச்சு. ஐயோ என்னடா இந்த ஓநாய்கள்லாம் நம்மள அடிக்குதே அப்படின்னு பயந்து அதுங்க கிட்ட இருந்து ஓடி இந்த பக்கமா கரடி கிட்ட போச்சு. அங்க போய் கரடிகளே இந்த பாருங்க, ஒழுங்கு மரியாதையா உங்களோட சண்டையெல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு அதுங்களையும் போய் மிரட்டுச்சு. ஆனா அதுங்களை மிரட்டுறத பார்த்த இந்த கரடியும் இந்த நரிய தோப்புன்னு ஒரு உத விட்டுச்சு. ஐயோ என்னடா எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு இந்த நரிக்கு அப்பதான் தான் பண்ண இந்த தவறு புரிஞ்சிச்சு. அடடா, நம்ம என்னதான் புத்தி கூர்மையா இருந்தாலும் உடல் பலம் இல்லைன்னா இந்த காட்டை நம்ம ஆட்சி செய்ய முடியாது போல இருக்கே அப்படின்னு அப்பதான் அது உணர்ந்துச்சு. உடனே எல்லா காட்டு மிருகங்களையும் கூப்பிட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த காட்டு மிருகங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. இந்த நரி இப்படி மன்னிப்பு கேட்டதும் அதை பார்த்த இந்த மிருகங்கள் எல்லாம் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிடுச்சுங்க. உடனே தங்களோட சிங்கராஜா கிட்டயே போலாம் அப்படின்னு போய் சிங்கராஜா கிட்ட முறையிட்டுச்சுங்க. காட்டு மிருகங்கள் எல்லாம் தன்னை சந்திக்க வந்ததை பார்த்த இந்த சிங்கமும் நடந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அடடா இவ்வளவு குழப்பங்கள் நடந்திருக்கா அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. உடனே இந்த சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பக்கத்து காட்டுல வாழற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி குரங்கு கிட்ட சொல்லி அனுப்பிச்சு. வயசான சிங்கத்தோட சேதி கேட்ட தம்பி சிங்கமும் தன்னோட அண்ணன் வாழற இந்த காட்டுக்கு வந்துச்சு. தன்னோட
அண்ணன் ஆட்சி பண்ண காட்டுக்கு வந்த இந்த தம்பி சிங்கமோ அண்ணனோட அறிவுறுத்தல் படி ராஜாவாக பதவி ஏத்துக்குச்சு. உடனே ஓனாய் கூட்டத்துக்கிட்ட போன இந்த புது சிங்கம், "இத பாருங்க, எல்லாரும் சண்டையை நிறுத்தி ஒத்துமையா இருங்க" அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கத்தோட பலத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஓனாய் கூட்டம் எல்லாம் அமைதியா போயிடுச்சுங்க. அதே மாதிரி இந்த கரடி கூட்டமும் சண்டைய நிறுத்திடுச்சுங்க. இப்படி இந்த ஓநாய்களும் கரடிகளும் சண்டையை நிறுத்தினதை பார்த்த மற்ற எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம தங்களோட இந்த புது அரசனை வாழ்த்துச்சுங்க. அதே நேரத்துல வயதான இந்த சிங்கராஜாவையும் வாழ்த்தி அதுக்கு நன்றி சொல்லிச்சுங்க. அவ்வளோதான்.